ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயர் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதாகவே அமையட்டும். ஸோ நான் என்ன சஜஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு நியூ இயர் இப்போ நான் இதை விட போகிறேன் அதை விட போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. பட் நான் என்ன குறைச்சிக்கணும் ஆசைப்படுறேன்னா, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப காவுன்னு கத்துவேன். ஸோ அதை வந்து நான் விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா என்னோட ஒர்க் அப்படி கொஞ்சம் ப்ரெஷரான ஒர்க் தான். ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நார்மலாகவே நான் ரொம்ப கோவப்படுவேன். ஸோ அதை நான் கம்மி பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களெல்லாம் வச்சுக்கோங்க, கெட்ட எண்ணங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஸோ நான் எல்லாருக்கும் அதான் சொல்ல விரும்புகிறேன். என்னோட கஸ்டமர்ஸ் இதில் எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ என்னோட விஷயம் தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய சஜஷன் அதை என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதத்துல வந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நான் பண்ணேன், அதெல்லாம் நான் பண்ணேன், என்னால் அதில் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கஸ்டமராக இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு உங்களை மாதிரியே பண்ணணும்னு ஆசை அப்படின்னாங்க. சரி, அப்படின்னு கிடையாது. நீங்கள் முயற்சி செய்யுங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணாதான் வந்துட்டு அந்த தோல்வி தான் உங்களுக்கு அனுபவமே. இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா நிறைய தோல்வியிலலாம் சந்திச்சுட்டு தான் அந்த அனுபவத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருப்பேன். ஓகேங்களா, நானும் ரீசெல்லராக இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால வந்துட்டு நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக முடியும். ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எனக்கு வந்து இவ்வளோ பேச தெரியும்னு எனக்கு இப்போல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு வந்து நான் காலேஜ் டேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. காலேஜ்லலாம் நான் சுட்டி பொண்ணு தான், விளையாடிட்டு ஆட்டம் பாட்டம் இப்படி தான் நான் இருந்தேன். டான்ஸை தவிர எதுவுமே எனக்கு சுத்தமாக தெரியாது. கிளாஸை அட்டன் பண்ண மாட்டேன். எவ்வளோ காம்படிஷன் கூப்பிடுவாங்க, எஸ்ஏ ரைட்டிங், அது இது டிராயிங், சுத்தமாக டிராயிங் அந்த மாதிரி காம்படிஷன் நான் எதுவுமே நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, டான்ஸ் மட்டும்தான் என்னோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ பேச தெரியுன்றது வந்து காலேஜில் வந்து ஒரு எஃப்எம் இதுலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியமே ஃபுல்லு. ஸோ எல்லாருமே ஒரு அப்படி தானே காலேஜ்னால் எல்லோரும் வந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து எஃப்எம்லேருந்து வந்து அதுக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நான் எப்பவுமே எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு நானும் அப்படி தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். சடனாக என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் வந்துட்டு என்னோட பேரை வந்து, ஏன்னா நான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பேன். ஸோ என்னோட பேரை கோரஸாக சொல்லிட்டாங்க, தமினா அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எல்லாரும் கத்தும் போது எனக்கு எதுவும் தெரியல அப்படின்லாம் எல்லாம் ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்த டயத்தில் பேசவே தெரியாது. ஏன்னா அங்கே எஃப்எம்ல பேசணும், அந்த மாதிரி பேசணும், மிமிக்ரி பண்ணணும், அதுதான் அவங்க கான்செப்ட். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு 100 பேரில் வந்து ஒரு 30 பேர் மைக்க பிடிச்சோன்னு ஓடியே போயிட்டாங்க. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கை அவ்வளோ ஸ்பீடாக ஆடிச்சு, ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. ஏன்னா பயத்தில் எனக்கு டான்ஸ் தான் தெரியும், மற்றபடி பேச தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவங்க கொடுத்த கான்செப்டை நம்ம பேசணும். ஸோ 93.5 அந்த மாதிரி அவங்க பேச சொன்னாங்க. ஹாய் எஃப்எம் அந்த மாதிரி ஓகேவா ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க. எனக்கு அது வரைக்கும் நான் என்னன்னே யோசிக்கல. பட் இங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே சொல்லுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் மைக்க பிடிச்சோன்னே கையெல்லாம் ஆடிச்சு. பட் அதை நான் சொல்லிட்டு மூவ் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ 2வது ரவுண்ட் வந்து நீங்களே ஒரு கான்செப்ட் நீங்களாவே ஒன்று தயாரிச்சு நீங்கள் பேசணும் அப்படி சொன்னாங்க. மிமிக்ரியா பண்ணணும் அப்படின்னாங்க. மிமிக்ரியெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. ஸோ வந்து கரெக்டாக என்னோட டைமிங் வரப்போது 1 நிமிஷம் தான் இருக்குது, அடுத்து நான் தான். அது வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னுடைய இது வந்துருச்சு, டேர்னிங் வந்துருச்சு, எனக்கு மைக்க கொடுத்துட்டாங்க. அப்போ வரைக்கும் என் மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க்கு. சடனாக நான் ஒன்று பேசினேன். என்னன்னா அது எப்படி எனக்கு தோணுச்சுன்னே எனக்கு தெரியல. பார்த்தா அந்த நாட்டாமை படத்தில் வந்துட்டு அந்த தாத்தா நான் பார்த்த அந்த குழந்தையோட ஒரு டாபிக் வரும். அதை வந்து நான் அப்படியே மாற்றி போட்டுட்டேன். என் சாக்லேட்டை திருட்டின மாதிரி அப்படி பேசினேன். தாத்தா நான் பார்த்தேன், என்னல ஒன்று பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லாங்குவேஜில் அப்படியே போயிட்டு அதை அப்படியே போயிட்டு பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருக்குமே, வந்து நல்லா கிளாப்ஸ். எனக்கு அப்போ தான் நான் அது எப்படி தைரியமாக பேசினே தெரியல. எல்லாமே நான் மறந்துட்டேன். ஸோ நான் மட்டும் அப்படியே ஃபுல்லாக பேசிட்டு வெளில வந்துட்டேன். அவ்வளோ பெரிய கிளாப்பு. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் நான் வின் பண்ணிட்டேன். செகண்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக 10 பேர் தான். அந்த 10 பேரில் நான். ஸோ முடிஞ்சிச்சா, அவங்களும் எல்லாம் அசந்து போய் கை தட்டினாங்க, என்னடா இப்படி ஒரு இதா அப்படின்ட்டு. ஸோ 3rd ரவுண்டு வந்துட்டு அதுவும் நான் யோசிக்கல. 3rd ரவுண்ட் வந்துட்டு ஒரு காலர் ஐடி மாதிரி, அதுவும் நம்மளே தான் கிரியேட் பண்ணோம். அதில் நான் எம்ஜிஆர் மாதிரி தான் பேசினேன். இப்போ நான் கேட்காதீங்க, பேச வராது கண்டிப்பாக. அதில் எப்படி பேசினே தெரில. எல்லாம் முடிஞ்சு பார்த்தா நான் ஃபைனலில் செகண்ட் வந்தேன். அதுக்கப்புறம் அது பேச வந்து கூப்பிட்டாங்க. பட் எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஓப்பனாக, இதில் வந்து என்னை ஸ்டேஜ் ஏற்றி விட்டாங்க. எனக்கு தலைகுனியனும் இல்லை, நான் கெத்தா எப்பவுமே இருப்பேன். அது மாதிரி நான் பேசணும்னு சொன்னீங்க, நான் பேசிட்டேன். பட் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இவங்க முன்னாடி நான் பேசிட்டேன். ஸோ அது எனக்கு போதும், இந்த வெற்றி போதும் அப்படி சொல்லிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் தான் அந்த மாரல் ஆஃப் த சயின்ஸ். அதாவது நமக்குள்ள திறமை இருக்கும். பட் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்காது. பட் வந்து ஸ்டேஜ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்மளும் கொஞ்சம் முன் வந்தாதான் ஓகேங்களா. நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், எதுவுமே முடியாது கிடையாது. நம்ம எத்தனை வாடி போனாலும் தோத்து போறோம் அப்படின்றத விட தோத்து போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா கண்டிப்பா வந்துட்டு முயற்சி திருவிழாயாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது உண்மைதான். என்னோட அனுபவமா நான் சொல்றேன். இது நான் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லி அப்படிலாம் நான் கேள்விப்படல. நான் எப்படி வந்தேன்றது சொல்றேன். ஸோ நிறைய லேடிஸ் வந்து நிறைய ஆர்வமா இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கூட வந்துட்டு பொறாமலாம் பார்க்காதீங்க. கூட இருக்கிறவங்க அப்படிலாம் பொறாம பண்ணாதீங்க. போட்டியில அதாவது ஒரு தொழில்னா பொறாம போட்டி அதெல்லாம் வந்துட்டு இருக்கதான் செய்யும். கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னா அவங்களை வில்லிங் ஆக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. எங்கள் மம்மி, என் டாடி, அதுக்கப்புறம் என் சிஸ்டரு, ரொம்ப முக்கியமாக என்னோட கணவர். ஸோ எல்லாமே எங்கள் மம்மி தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவங்க எல்லாமே எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அவங்க தான் சப்போர்ட்டு. ஸோ ஃபேமிலி, எங்கள் மாமியார், ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வருஷம் வந்து நல்லா பண்ணுங்க. ஸோ நிறைய எல்லாம் நல்ல விஷயமாவே பண்ணுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நிறைய நடக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பயந்து எல்லாருமே பண்ணுங்க. ஸோ ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ வந்து அப்படியே நான் மெயின் ரோடுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அடுத்த மாதம். ஸோ இதை விட நான் வேறு லெவலில் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் எனக்கு நிச்சயம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் பெருசாக்குவேன். நிறைய லேடிஸ் வந்து நல்லா வில்லிங்காக இருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குது. திறமையை விட்டுறாதீங்க. நல்லா பண்ணுங்கள். முன்னெல்லாம் வந்து லேடிஸ் அடிமை ஓகேங்களா. இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஃப்ராங்காக இருக்காங்க. இப்போ எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் லைஃபு. ஸோ இந்த லைஃப்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு ரொம்ப இப்படி பிடிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட நியூ இயர்க்கான டிப்ஸ் இது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா நான் நீயா நானாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஏன்னா அப்போ தானே எனக்கே தெரியும், பேச தெரியுன்றது. அதுக்கப்புறம் நீயா நானா சில இதுங்களெல்லாம் நான் பேசினேன். ட்ராமாலலாம் வந்து என்னை பேச இது பண்ணாங்க. ஸோ எல்லாமே காலேஜ் வயசாகவே நான் போனேன். ஸோ எனக்கு டான்ஸ் மட்டும்தான் தெரியுன்ற பட்சத்தில் பேசவும் தெரியுன்றத நான் வந்து அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. ஸோ எதுவுமே நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கோம். ட்ரை பண்ணால் நிச்சயம் நம்மளால முடியும். அவ்வளோதான். அது மாதிரி வந்து என் பொண்ணையும் நான் வந்து கண்டிப்பாக நான் வில்லிங்காக தான் கொண்டு வரேன். அவளுக்கு 3.5 வயசு தான் ஆகுது. ஆனால் சில இடங்கள்லாம் அவளை ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் இப்போ கஷ்டப்படுத்தினாதான் அவள் ஃபியூச்சரில் நல்லா இருப்பாள். ஸோ இப்போவே அவளுக்கு நான் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ சின்னதாக இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி சொல்லிட்டு எப்படி பேசணும் நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா போல்டாக தான் கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த வருஷத்துலேருந்து அப்படியே என்னோட இது எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். நல்லா போல்டாக வச்சுருப்பேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு நமக்கு சப்போர்ட் வேணும். இப்போ என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கணவருக்கு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுங்க, ஒய்ஃபுக்கு கணவர் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி சப்போர்ட்டிங்காக இருங்க. யாராவது சப்போர்ட் இருந்தால் தான் நிச்சயம் வந்துட்டு நம்மளால ஒரு இதே பண்ண முடியும். தனியாகவே இருந்தால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் கண்டிப்பாக வந்துட்டு யூகோ பார்க்காதீங்க. யூகோ பார்க்காம எல்லாமே பண்ணுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிறப்பு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அடிக்கடி பேக் பெயின்றதுனால எங்கள் மம்மி இந்த குஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலர் என்னோட ஷாப்புக்கு. ஸோ இதில் தான் எப்பவுமே நான் மார்னிங் வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட்டு போகும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நீங்களாம் யோசிக்கிறீங்க அப்போ அவங்க என்ன நாட்டாமல் அந்த இதில் பேசுனாங்கன்ட்டு. எனக்கு 8 வருஷம் முன்னாலன்றதுனால லைட்டாக டச் விட்டு போச்சு. ஏதோ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் உள்ளதை நான் பேசுகிறேன். ஸோ அந்த குழந்தை சொல்லும், என்னோட ஒன்று நீ பார்த்த தாத்தா அந்த மாமா அந்த அக்கா சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அப்ப அந்த மாமா அப்படியே புடுங்கிட்டாங்க. நான் பார்த்தேன். இந்த அக்கா அழுதுச்சு தாத்தா. ஏடா பசுபதி, உனக்கு என்ன தைரியம்? அந்த புள்ளட்டு வந்து சாக்லேட்டை புடுங்கிருக்க. உன 18 வருஷம் ஊர் தள்ளி வைக்கிறேன். ஐயோ அவ்வளோதான் எனக்கு. இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. நானும் துவா பண்றேன். உங்களோட துவாலையும் எங்களுக்கும் துவா பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.